ஹாய்ப்பா! நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்திருந்த ஹார்ட் பீட் சீரிஸோட அடுத்த 4 எபிசோடு வந்துடுச்சு. லாஸ்ட் வீக்கு ரீனாவோட ஆக்சிடென்ட் ஆகிறதோட முடிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாங்க. அர்ஜுன் அண்ட் ரதி ரொம்ப உடஞ்சி அழறாங்க. ரதி அழும்போது, "நீங்கள் இன்னுமே நல்லா அழுங்கம்மா" அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்க பாவமாகவும் இருக்குது. ஆனால் அர்ஜுனை எதுக்கு இவங்க ஃபேமிலி மேட்டரில் அவரை எதுக்கு இந்த லெவலுக்கு பாடுபடுத்துகிறாங்கன்னு தெரியல. அவர் ரொம்பவே அழுதுட்ருக்காரு. அவங்க மட்டும் இல்லை, ஹோல் டீமே நிலோஃபர் கிரண் உள்பட எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுறாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்தனி சீன் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ தேஜுக்கு பார்த்தீங்கன்னா, தேஜு வந்து ரீனாவை ரொம்ப நல்லா கூடவே இருந்து பார்த்துக்கிறாங்க, ரொம்ப அட்டென்ஷனாக. அப்போ வந்து அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்க்குறாங்க. ரதி வந்து ரீஜாயின் ஹாஸ்பிட்டலில் திருப்பி ரீஜாயின் ஆகும்போது தேஜு இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போயிருந்திருப்பாங்க. அப்போ அவங்களையும் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரதி வந்து தேஜுவை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ரதி வீட்டுக்கு தேஜு வந்து, "நான் வர முடியாது மேடம், என்ன எதுக்கு சிக்கலில் மாட்டுறீங்க, என்னால் திருப்பி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை செய்ய முடியாது, எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வருவாங்க. வெளியில் வரும்போது ரீனாவை பார்த்துட்டு ரீனாவோட கன்வீன்ஸால் தான் அவங்க வந்து திருப்பியும் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. அதை வந்து ஃப்ளாஷ்பேக்காக தேஜுக்கு காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்ச பின்னாடி ரீனாவோட சுச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆகுது. அந்த டைமில் அவங்க நிறைய பேச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு பம்ப் பண்ணி ஏதேதோ இது பண்ணி அவங்கள கொஞ்சம் பழைய கண்டிஷனுக்கு அவங்கள கொண்டு வராங்க தேஜு. இது இப்படி இருக்குன்னா, ராக்கி வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு குணா கிட்ட. இந்த மனுஷங்களாம் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல, பொய்யா சொல்கிறாங்க, யாரையுமே நம்ப முடியல, இந்த பொண்ணை பொய்யா சொல்லி இவ்வளோ கஷ்டப்படுத்தி இன்றைக்கி இந்த லெவலுக்கு படுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி பேசுகிறது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ராக்கி ரீனா பாண்டிங் இந்த சீரீஸோட அழகான விஷயங்களில் ஒன்று, இந்த ராக்கி ரீனாவோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் அவர் இந்த மாதிரி உடஞ்சி பேசுகிறது வந்து மனசுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரதி அண்ட் ஹோல் டீமே வந்து இதை அவங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது, என்னென்ன பண்ணலான்றதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் ஓடி வராரு. பேசிட்டு ரதி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அங்கே தேவ் கேட்குறாரு, "ரீனா எப்படி இருக்காங்க?" அப்படி சொல்லிட்டு. ரீனாவோட கண்டிஷன் ஒஸ்ட்டாக தான் இருக்குது, அவளோட கண்டிஷனுக்கு நான் தான் காரணமாக இருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க தான் காரணம், வேறு யாருமே இல்லை, ஆனால் நான் தான் காரணமா அப்படின்றத கேட்குறாங்க. அந்த மாதிரி சீன் ஏன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவ் வந்து ரொம்ப ஆறுதல் படுத்துகிறாரு. "ஒன்றும் ஆகாது, அவளுக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாதன்னு" சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப கஷ்டம் தேவ், அவள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. அப்போ வந்து திவி வந்து, "நான் ரீனாக்காவை பார்க்கணும், அவங்க எப்படி இருக்காங்க" அப்படி சொல்லிட்டு கேட்குறா. கேட்டு முடித்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் ஓடி வராரு. இவர் இது ரதியோட ஆக்சிடென்ட் முடிஞ்ச உடனே நிறைய கமெண்ட்ஸில் வந்து விஜய் இருக்காரு, காப்பாற்றிடுவார் அப்படி தான் வந்திருந்தது. ஆனால் எல்லோரும் ஒன்று மறந்துட்டாங்க, அவருக்கு வந்து கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, அவர் வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஓடி வராரு பதட்டமாக. இந்த மாதிரி ரீனாவுக்கு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு அவளுக்குன்னு சொல்லிட்டு அவளோட சுச்சுவேஷன்லாம் கேட்டுக்கிறாரு. அர்ஜுன்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறார். ஏன்னா அவருக்கும் ரீனாவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆக போகுதுல்ல, அதனால் அவங்ககிட்ட வந்து ஸ்பெஷலாக கேட்குறாரு. பேசி முடிச்சுட்டு, "ஆமாம், ரதி எங்கே, இந்த ஹாஸ்பிட்டலில் ரதி இல்லைன்னு சொல்கிறாங்க, ரீனாவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும்போது ஒரு டாக்டருக்கு இப்படி ஆச்சுன்னா சீஃப் டாக்டர் தானே கேர் எடுத்துக்கணும், எங்கே அவங்க ஏன் வரல" அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் வந்து உண்மையை சொல்லாமல் இந்த மாதிரி, "இல்லை, சித்து திவி 2 பேருக்கும் வந்து அடிக்கடி அவங்க கூட போய் ரீனா தங்கிட்டு வரதால அவங்களுக்கு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்குது, அவங்களால இதை பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டாங்க. "ஓ, எனக்கு புரியுது, நான் போய் ரீனாவை பார்த்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு விஜய் வந்து ரீனாவை பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரொம்ப வருத்தமாக பேசிட்டு, "இந்த கண்டிஷன்லேயே நீ இன்னும் இப்படி இருக்க அப்படின்னா நீ ஏதோ ஒன்றத்தை பிடிச்சி வச்சுட்ருக்க அப்படின்றது தெரியுது, அதை விட்டுறாத, டைட்டாக பிடிச்சிக்கோ, அப்போ தான் இதுலேருந்து நீ மீண்டு வர முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டைலில் அவர் சொல்கிறாரு. அப்போ நமக்கெல்லாம் தோணுது, அது வேறு எதுவும் இல்லை சார், நீங்கள் மட்டும்தான், நீங்கள் தான் அவரோட அப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு தோணுது. அவர் சொல்லிட்டு வெளியில் வந்து அவங்க டீமோட கூட என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கலான்றதை பற்றி பேசும்போதே அவருக்கு ஒரு கால் வருது. "உங்களுக்கு தான் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்குல்ல, நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு" சொல்லிட்டு அவருக்கு ஒரு கால் வருது. உடனே அவர் வந்து, "நான் வீடியோ காலில் வந்து உங்களுக்கு கூட ஜாயின் ஆகிடுறேன்னு" சொல்லிட்டு வெளில போயிடுறாரு. போயிட்ட உடனே அப்புறம் அவர் மும்பையிலேருந்து ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த டாக்டர் வச்சுக்கிட்டு அவங்க திருப்பியும் நிறைய வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி நிறைய பேசுகிறாங்க. நிறைய மீட்டிங் நடக்குது இந்த 3 எபிசோட்லேயும். அதெல்லாம் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து பிடிக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா அவ்வளோ பேச்சு, இந்த நிறைய இந்த சயின்டிஃபிக்கல் வேர்டு, சயின்டிஃபிக்கல் மெத்தடு இதெல்லாம் வருது. அதெல்லாம் முடிச்சுட்டு அது கூடவே விஜய் எந்த கான்ஃபரன்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்தாலும் இதுக்காக அப்போ வந்து விஜயும் அந்த கூடவே இருக்கார், அந்த கால்
ஹாலில். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு வச்சு அவரை மிரட்டுறாரு இன்ஸ்பெக்டர். உங்களோட கரியரையே நீங்கள் கெடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா? கோர்ட் ஆர்டர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணலன்னு சொல்கிறாங்க. லாயர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு, சார் உங்கள் கரியரை நீங்கள் கெடுத்துக்காதீங்க, உங்கள் ப்ரொஃபஷனல் அப்புறம் உங்களை விட்டு போயிடும், அந்த பொண்ணுக்கு 10% கூட பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அந்த லாயர். அப்போ வந்து இவர் டக்குன்னு அவர் லாயரோட சட்டையை பிடிச்சிடுறாரு. இல்லை அவள் பொழைச்சி வரணும், அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு. இவருக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடியாக அர்ஜுனுக்கு பார்த்தீங்கன்னா போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அவர்கிட்ட வந்து ரொம்ப இப்போ சத்தம் போடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஏற்கனவே இதுவாக போயிட்டுருக்கு, ப்ராஃபிட் இல்லாமல் லாஸில் போயிட்டுருக்கு, நீங்கள் இன்னும் இந்த மாதிரி பண்ணாதீங்க, அப்புறம் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து இப்போ மெர்ஜ் பண்ணணும்ல, அதுக்கு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுங்கள், ஏன் பண்ண மாட்டேறீங்க, இன்னும் 2-3 நாளில் நீங்கள் அதை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு மெம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இவருக்கு வந்து சரி நான் எனக்கு 2-3 நாள் மட்டும் டைம் கொடுங்க, ரீனாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ரீனா யார், அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் மட்டும் தானே, எதுக்கு நீங்கள் இப்போ அவங்களுக்காக இந்த மாதிரி இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து அர்ஜுனுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, ரொம்ப தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார் வீட்டில். அப்போ நீங்கள் ட்ரிங்க்ஸு சாப்பிட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹெல்ப்பர் வந்து சொல்வார். அப்போ வந்து இல்லை மானஸ் அடிக்கடி சொல்வாள், அவனோட ட்ரிகர் பாயிண்ட்டே ரீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் வந்து இப்போ நான் இதை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன்னா அதை ப்ரூஃப் பண்ண மாதிரி ஆகிடும், ரீனா வந்து என்னோடய ட்ரிகர் பாயிண்ட் இல்லை, இதிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்தவளே ரீனா தான், அதனால் வந்து நான் இந்த ப்ராப்ளத்தை நான் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் ஃபேஸ் பண்ணுறது தான் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு ரீனாவுக்கு எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரிங்க்ஸை தொடாமல் இருக்கார், அது ரொம்ப நல்லது. திவி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்களோட ஸ்டைலில் நீ பண்ணுறது உனக்கே நல்லா இருக்கா, நீயாவே நாங்களாம் உன்னை கூப்பிட்டோம், நீயாவே வந்து எங்கள் கூட தங்கின போன, இப்போ நீயாவே எங்களை விட்டு விலகி பார்க்கலான்னு பார்க்குறியா, அப்படிலாம் போகக்கூடாதுக்கா, நான் அக்கான்னு உங்களை வெறுமனே தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன், ஆனால் உண்மையை சொல்கிறேன், இந்த டைமில் நீங்கள் என்னோடய அக்காவாக உங்களை நினச்சி தான் நான் கூப்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி அந்த பொண்ணு பேசும்போது ரொம்ப பாவமாகவே இருந்தது. 96 எபிசோட் தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்தது வருது, அந்த எபிசோடுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிடுது, அப்போ என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாமே. 96 எபிசோடு தான் இன்னைய 4 எபிசோடில் வந்து ரொம்ப பெஸ்ட் எபிசோடுன்னு சொல்லணும். அதுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.